இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவ பிறந்த நேரத்தை வச்சு ஒருத்தர் எழுதி கொடுத்த ஜாதகம் சரியா இல்லைன்னா அவளை உடனே ஒதுக்கி வச்சிருவாங்களா? அது சரியா இருக்குமா? கண் முன்னாடி இருக்கிற மனுஷிய விட காகிதத்துல எழுதி இருக்கிற கட்டங்களை தான் நம்புவாங்களா? நான் உங்களை கேக்குறேன் ராகவ், நீங்க எதை நம்புவீங்க? நான் கண்ணு முன்னாடி இருக்கிற அந்த பொண்ணை தான் நம்புவேன். ஆனா அத்தை என்ன நம்பலையே ராகவ். நான் இது வரைக்கும் செஞ்ச எல்லாமே அத்தைக்கு நல்லா தெரியும். என்ன பத்தி, இந்த வீட்டு மேலயும் விஷால் மேலயும் நான் வச்சிருக்கிற அஃபெக்ஷனை பத்தின்னு எல்லாமே அத்தைக்கு தெரியும். ஆனா ஜாதகம் மேட்ச் ஆகல அப்படின்னு உடனே ஒரு நிமிஷத்துல என்ன வெறுத்துட்டாங்களே, இது என்ன நியாயம் ராகவ்? இசை, அம்மாவுக்கு உன் மேல முதல்ல பெரிய கோவம் என்னன்னு தெரியுமா? போலி ஜாதகத்தை கொடுத்து அம்மாவை ஏமாத்திட்டேங்கிறது தான் காரணமே. அதுக்கு தான் அவங்க உன் மேல இவ்வளவு கோவமா இருக்காங்க. அவங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையை நீ கெடுத்துட்டேன்னு தான் அவங்க ஃபீல் பண்றாங்க. அவ்வளவுதான். அது எனக்கும் தெரியும். அது என்னோட தப்புன்னா அதுக்கான தண்டனைய அவங்க கொடுக்கட்டும், நான் அதை ஏத்துக்கிறேன். ஆனா அவங்க அதோட நிக்கலையே. ஏன் ஜாதகம் அவரு கூட பொருந்தலையா, அதனால என்ன ஒட்டு மொத்தமா வெறுக்கிறாங்க. அதத்தான் என்னால தாங்கிக்க முடியல. நீ சொல்றது சரிதான் இசை. ஆனா அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவே வேற. அவங்களுக்கு கடந்த காலத்துல இந்த ஜாதக விஷயத்துல கெட்டது நடந்திருக்கு. பையனை இழந்துட்டு பாட்டி பட்ட கஷ்டம், அதனால குடும்பத்துல ஏற்பட்ட சோகம், இதெல்லாம் பெரிய அளவுல அவங்கள பாதிச்சிருச்சு. அதனாலதான் ஜாதக விஷயத்துல எங்க அம்மா அவ்வளவு பயப்படுறாங்க. மத்தபடி அவங்க ரொம்ப நல்லவங்க இசை. நான் என்ன, யாராலுமே அவங்கள எதிர்த்து பேசவே முடியாது. ஐயோ, நானும் உங்களை எனக்காக அத்தை கிட்ட பேசுங்கன்னு சொல்லல. அவங்க பயத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது, அத்தையையும் புரிஞ்சுக்க முடியுது. என்ன சொல்ல போனா, பசங்களுக்காக பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பண்ற அம்மா கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். என் வாழ்க்கையில எனக்கு இதெல்லாம் கிடைச்சது இல்ல, கிடைக்க போறதும் இல்ல. என்ன சொன்ன? ஐயோ ஒண்ணும் இல்ல ராகவ். முடிஞ்சா ஜாதக விஷயத்துல அத்தைக்கு இருக்கிற பயத்தை என்னோட நம்பிக்கையால ஏதாவது மாத்த முடியுமான்னு பாக்குறேன். அப்படி ஒரு விஷயம் நடந்தா எனக்கும் சந்தோஷம் தான் இசை. நடக்கும் ராகவ். இந்த ஜாதகத்துல எழுதியிருக்கிற இசை நான் இல்ல, அதை விட நான் தன்னம்பிக்கையானவ, இந்த குடும்பத்துக்கு நல்லது நினைக்கிறவ அப்படின்னு அத்தைக்கு புரிய வைப்பேன். குட், ஆல் தி பெஸ்ட் இசை. சரி ராகவ், உங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்க கூட பேசினதால நான் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன். சரி, நான் கீழே போறேன். இந்த பாரு, மனசை போட்டு குழப்பிக்காத, நீ கீழே போ. சரி.